ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கார்ட் சுச்சுவேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் நீங்கள் அப்பாயிண்ட் போஸ்டருக்கு இடையே ஒரு கம்யூனிகேஷன், ஒரு கால், ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லாம் இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகிருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவாக இன்ஃபர்மேஷன் வேணுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? நீங்கள் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்கோட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம கவர் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ Nine of Wands, Queen of Swords, Moon, Knight of Wands, King of Wands, Page of Cups. Okay. Three of Wands, Two of Cups, Wheel of Fortune, Hermit, Ten of Wands, Seven of Cups. So bottom of the deck, Justice. Five of Swords, Wheel of Fortune, Eight of Pentacles, Ten of Swords, Knight of Cups, Queen of Cups, Justice, Eight of Cups, Devil, Ten of Swords, Six of Cups, Nine of Swords. Judgment, Justice, Judgment. Okay. Thank you so much, Universe. Thank you so much. ஓகே, ஸோ இன்றைக்கி வேறு அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கார்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டீல் பண்ணுற பர்சன்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு கால், ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டர்ஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் யாருக்கு ரெஸ்லைட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் பொண்ணுந்தாலும் பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு சிலவங்களுக்கு இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு இது சைல்டுஹுட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆட்களாக இருக்கலாம். ஓகே ஓகே ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு டைமில், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எமோஷ்னலி நீங்கள் டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில், உங்களுக்கு எமோஷ்னலி ஒரு சப்போர்ட் வேணும் டைமில் இந்த ஒரு பர்சன் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த பர்சன் நின்றுட்டு உண்டு. ஓகே, ஒரு டைம் ஒரு டைம் க்ளோஸ் ஆகுறது, மற்ற டைம் உங்களை கண்டுக்காமல் இருக்கிறது, ஒரு டைம் ஸ்நேகத்தை காட்டுறது, மற்ற டைம் ஸ்நேகத்தை காட்டாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் வந்து போய் நின்றுட்டு உண்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா, இவருக்கு ஆக்சுவலி நமக்கு மனுஷனோட லைஃப்பில் நமக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வரும், ஃபினான்ஷியலி நமக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வரும், ஃபேமிலி வைஸ் ஸ்ட்ரகிள்ஸ் வரும்,
ஆக்சுவலி இவர் லோவாக இருக்க ஒரு டைமோ இல்லைங்க இவர் ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைம்லையோ இவருக்கு மைண்டில் தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா உங்களை பார்க்கக்கூடிய ஒரு டைம்லையோ இல்லைங்க உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு டைம்லையோ இல்லைங்க உங்ககிட்ட ஒரு கனெக்டட் இருக்கக்கூடிய ஒரு டைம்லையோ இவருக்கு எமோஷ்னலி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் ஆகிட்டுண்டு இல்லைங்க எமோஷ்னலி இவர் ஓகேன்னு இவருக்கு ஃபீல் ஆகிட்டுண்டு இல்லைங்க இவர் எப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் வந்தாலும் உங்ககிட்ட வந்து இந்த பேசும்போது இவரோட கஷ்டம் இவருக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டுண்டு ஓகே ஸோ அதனால தான் அந்த போர்ஷன் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ஒரு போர்ஷன் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் நின்றுட்டு உண்டு ஓகே பட் அதே சேம் டைம் உங்களுக்கு ஒரு எமோஷ்னலி ஒரு சப்போர்ட் இல்லைங்க எமோஷ்னலி உங்களுக்கு ஒரு நீடு தேவைப்படுகிற ஒரு டைம் ஒரு போர்ஷன் உங்களுக்கு கண்டுக்காமல் இருந்துட்டு உண்டு ஓகே பட் எஸ் அவுட்டரில் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி நம்மக்கிட்ட லாயலாக இருக்காங்க இவங்களுக்கு ஸ்நேகம் இருக்குது நமக்கு இருக்கிற சேம் ஃபீலிங்ஸ் சேம் ட்ரூ ஸ்நேகம் இவருக்கும் இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு விட்டு அதனால தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் எத்தனையோ தூரம் எஃபோர்ட் கொடுத்துட்டு எத்தனையோ தூரம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஹர்ட் ஆகின பிறகு இல்லைங்க டவுன் ஆன பிறகு மறுபடியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி அவுட்டரில் இவங்க நம்மக்கிட்ட வேறு மாதிரி நடந்துக்கிறாங்க பட் இன்னெல்லாம் இவருக்கு நம்ம மேலே ஸ்நேகம் உண்டு நமக்கு எத்தனை மாத்திரம் ஸ்நேகம் உண்டோ அத்தனை மாத்திரம் இவருக்கும் ஸ்நேகம் உண்டுன்னு விஷயம் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு ஓகே பட் அவுட்டரில் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் அவன் ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைம் இல்லைங்க அவன் ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய ஒரு டைம் இல்லைங்க அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வரக்கூடிய ஒரு டைமில் மட்டும்தான் இவன் நம்மக்கிட்ட ரொம்ப கனெக்ட் ஆகுறான் நம்மக்கிட்ட வந்து இவன் க்ளோஸ் ஆனதும் இவன் எமோஷ்னலி கொஞ்சம் ஓகே ஆனதும் இவன் மறுபடியும் நம்மளை கண்டுக்காம போகிறான் மறுபடியும் அவனோட வேலை அவனோட சந்தோஷம் அவனோட ஃபேமிலி அவனோட கரியர் இல்லைங்க அவனோட ஆப்ஷன்ஸு இதில் அவன் இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் பட் அவகிட்ட ஒருபோதும் அவன் இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை ஸோ உங்களுக்கு மனசிலாகிட்டு மீன்ஸ் அதே சேம் டைம் நான் எமோஷ்னலி டவுன் ஆகிட்டு ஒரு டைம் உன்னோட நீட்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை இல்லைங்க உன்னோட தேவை எனக்கு இல்லாமலே போயிடுச்சு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அத்தனை மாத்திரம் இவரோட கேரக்டர்ஸ் இவரோட பிஹேவியரையும் நீங்கள் கண்டு மனசிலாக்கி அத்தனை மாத்திரம் நீங்கள் ஹர்ட் ஆகிட்டு டவுன் ஆகிட்டுன்னு நான் சொல்லுவேன் இந்த ரீடிங்கில் ஓகே ஸோ நம்ம வேணால் ரீடிங்கில் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் பட் இதில் ஒவ்வொரு நாளும் இவரை நினச்சி நீங்கள் ஏங்கிறதும் துடிச்சதும் இந்த ஒரு போஸோட கேரக்டர்ஸை கண்டு நீங்கள் ஃபீல் பண்ணதும் எத்தனையோ நாட்கள் நீங்கள் வழியோட கூடி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் கடந்து போயிருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒப்பனை சொல்ல போயாச்சுன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த ஒரு போஸருக்கு நம்ம மேலே ஸ்நேகம் இருக்குது ஃபீலிங்ஸ் இருக்குது எமோஷன்ஸ் இருக்குது நமக்கு இருக்கிற அதே ஒரு ஸ்நேகம் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் எனக்கு இஷ்டப்பட்ட ஒரு விஷயம் உனக்கு இஷ்டப்படுது இன்றைக்கி இவர் கூட உங்களுக்கு ஒரு டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கலாம் என்ன சொல்கிறது நீங்கள் இவரை திங்க் பண்ணிக்கூட ஒரு டைமில் இவர்கிட்ட ஒரு கால் மெசேஜ் ரிசீவ் ஆகிறது அதே மாதிரி அவர் உங்களை திங்க் பண்ணிக்கூட ஒரு டைமில் நீங்கள் இவருக்கு கால் மெசேஜ் பண்ணுறது ஒரு டெலிபதி கனெக்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ட்ரீமில் கனெக்ட் ஆகுறது நேம் பார்க்குறது இந்த மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு யாருக்கிட்ட இல்லாத அளவுக்கு இவர்கிட்ட ஒரு டெலிபதி கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டு சேம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிட்டு ஏசி இது இருக்குது லைஃப்பில் ஒரு ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் எத்தும் நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்னோட ட்ரீம் ஆகும் நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்னோட லைஃப் பார்ட்னர் நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அத்தனை மாத்திரம் நீங்கள் ட்ரஸ்ட்டு வச்சுட்டு அத்தனை மாத்திரம் இந்த ஒரு பர்சனை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிட்டு என்னோட பீஸ் என்னோட ஹாப்பினஸ் எல்லாமே என் லைஃப்பில் இது வரைக்கும் எனக்கு கிடைக்காத ஒரு ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷம் இது வரைக்கும் விட்ட எல்லாத்தையும் எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைக்குங்கிற அத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் ட்ரஸ்ட் வச்சுட்டு பட் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் பார்க்கும்போது நீங்கள் டவுன் ஆகிட்டு நீங்கள் டவுன் ஆகிட்டு அதே சேம் டைம் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ வந்துட்டு இவனை நம்ம வேர்ல்டு நினச்சிட்ருக்கோம் இவனை நம்ம உயிரை நினச்சிட்ருக்கோம் பட் இவனோட கேரக்டர்ஸ் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் இவன் ப்ராக்டிக்கலாக இருக்கிறாங்கிறது உங்களுக்கு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மனசில் ஆகாமல் இருந்தாலும் போக போக இவரோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு நான் தான் இவனை நம்பி ஏமாந்து போயிட்டேன் நான் தான் 110% ரிலேஷன்ஷிப்பில் ட்ரூவாக நின்றுட்டு பட் அவனுக்கு தேவைப்படும் போது வரான் தேவைப்படும் போது போகிறான் அவன் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு இவனை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன் ஒரு விஷயம் உங்களுக்கு லாஸ்ட் எண்டிங்கில் மனசில் ஆகிட்டு ஓப்பனாக சொல்ல போனால் அந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ்கிறது யாரு கூட அட்டாச் ஆக மாட்டாங்க மேபி இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் இல்லைங்க இந்த ஒரு பர்சன் வாழ்ந்த விதங்களாக இருக்கட்டும் இவங்களோட இந்த பர்சனோட கூட்டு சேர்க்கையாக இருக்கட்டும் ஃபுல் ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன் இந்த பர்சன் ஆக்சுவலி மீட் பண்ணிட்டு இந்த பர்சனை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாமே இந்த பர்சனுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பணம் காசு வேலை இது மாதிரி ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுத்து இந்த பர்சனுக்கு கொண்டு வந்து பட் இந்த ஒரு பர்சனுக்கு ஒருபோது ஸ்நேகனா என்ன லவ்னா என்ன இவருக்கு அது ஒருபோதும் மனசில் ஆகிட்டு இல்லை நம்ம சொல்லலாம் ஓகே பட் ஆக்சுவலி இவர் அது மட்டும் இல்லாமல் இல்லைங்க
இன்னொரு ரீசன் இருக்கலாம். இவர் மேபி ஒரு 18 வயசுலையோ இல்லைங்க 20 வயசுலையோ இவர் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அட்டாச்ட் ஆகிருக்கலாம். பட் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால இவருக்கு ஒரு ஹார்ட் பிரேக் நடந்திருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்சன் நமக்கு லைஃப்பில் எல்லாமே நமக்கு லைஃப்பில் ஒரு லெசன் சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்சன் முடிவு எடுத்துருக்கலாம். இந்த காரணத்துக்கு கூட நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இனிமேல் நமக்கு ஒரு லவ் வேண்டாம், இல்லைங்க இனிமேல் நம்ம யாரு கூட அட்டாச் ஆகக்கூடாதுங்கிற ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அவேர்னஸோட ஒரு பர்சன் வாழ்ந்து வந்திருக்கலாம். ஸோ இவருக்கு ஆக்சுவலாக அட்டாச்மெண்ட் ஆகிறது ஃபியர் நம்ம சொல்லலாம். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட கேரக்டர்ஸ் பிஹேவியர்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு மனசான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவருக்கு அஃப்கோர்ஸ் அது தெரியும். நீங்கள் இவரை ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் 24/7 எஃபோர்ட் கொடுக்குறீங்க, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் லாயலாக இருக்கிறீங்க, எல்லாம் இவருக்கு மனசில் ஆகிட்டு. பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களை ஒருபோதும் லைஃப்பில் கொண்டு போன ஒரு தாட்டில் இல்லை. இவருக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா இவரை நீங்கள் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, இவர்கிட்ட நீங்கள் லாயலாக இருக்கிறீங்க. மேபி நீங்கள் லாயலாக இருக்கிற மாதிரி, நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த வேர்ல்டு இவரே யாரும் ட்ரஸ்ட் பண்ணிட்டுல. ஸோ அப்போ இவருக்கு தெரியும் எத்தனை மாத்திரம் நம்ம ஒரு பெயின்ஃபுல்லாக ஒரு சுச்சுவேஷன் நம்ம போனாலும் இவங்க கிட்டே போய் நம்ம ஜஸ்ட் ஒரு 2 minutes பேசணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஹீல் ஆகும். ஏன்னா இவரோட ஆத்மா உங்களோட ட்ரஸ்ட் பண்ணுது. பட் அதே சேம் டைம் இவரோட மைண்டை சொல்லும் போது ப்ராக்டிக்கல் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் நின்றுட்டு உண்டு. பட் ஒரு கரெக்டாக இந்த பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணி இவர் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, ஒரு கட்டத்தில் இந்த பர்சன் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பில் விட்டுட்டு போயிட்டு. ஏன்னா அந்த பர்சன் ஆக்சுவலி திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம இத்தனையோ பேர் பார்த்துருப்போம், இத்தனை பேர் நம்ம கூட பழகிருப்பாங்க. பட் நமக்காக இத்தனை தூரம் எஃபோர்ட்டும் கொடுத்ததில்லை, இத்தனை தூரம் இம்பார்ட்டன்ஸும் கொடுத்ததில்லை. நம்ம பேசாமலே நம்ம அவங்கள ஜஸ்ட் ஒரு பார்வையாலே அவங்க நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷனில் மனசிலாக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. ஓகே, இவருக்கு ஒரு பக்கம் அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கு ஃபியர் உண்டு. இதே உங்களோட லவ்வை பார்க்கும்போது, உங்களோட கேரிங்கை பார்க்கும்போது இவர் மனசில் இருக்கிற விஷயம் இப்படி ஒரு ட்ரூ ஸ்னேக் இத்தனை யாருக்கிட்டே கண்டுட்டு இல்லை, பார்த்துட்டும் இல்லை. பட் இவர் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இவர் வாழ்ந்த விதம் ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாங்க. ஏன்னா இவரை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே இவருக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் பணம், காசு, வேலை இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து இவரை வளர்த்தினால இவருக்கு ஃபஸ்ட்டு உங்களோட கேரிங் எல்லாமே பார்க்கும்போது இவருக்கு ஒரு பயம் வந்துட்டு, இங்கே நம்ம போய் அட்டாச்மெண்ட் ஆகிடுமோ, இங்கே ஒரு வாட்டி நமக்கு நடந்த ஒரு ஹார்ட் பிரேக் மாதிரி மறுவாட்டி நமக்கு ஒரு ஹார்ட் பிரேக் வந்துடும். அந்த ஒரு ஃபியரில் ஆக்சுவலி இந்த பர்சன் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டை பாக்கிட்டு போயிட்டு. மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டை பாக்கிட்டு போனது ஆகஸ்ட் மந்தாக இருக்கலாம். இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகஸ்ட் மந்த். இவர் ஆக்சுவலி போகக்கூடிய ஒரு டைமில் இவர் சில ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஜாலியாக விட்டுட்டு போவோம். அப்படின்னா இவர் அந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டில்ல. இவர் ஓவர் திங்கிங் பண்ணி மனசை கஷ்டப்பட்டு இவர் விட்டு போயிட்டு இவருக்கு ஆக்சுவலி ஃபியர் ஆகும். நம்ம ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிறோம். தென் அதனால் வரக்கூடிய ஒரு பெயின், நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வரக்கூடிய மெமரிஸ் இதுலேருந்து வெளியே வர்றது பயங்கர பாடாகும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்லேயே நம்ம டவுன் ஆகி அங்கேயே இருக்க வேண்டியது. ஸோ அதனால் ஏன்னா உங்களோட கேரிங்கில் மேபி இவர் யாருக்கிட்டே இந்த மாதிரி அட்டாச் ஆகாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் உங்களோட கேரிங்கையும் லவ்வையும் பார்க்கும்போது இவருக்கு ஒரு பயம் வந்துட்டு, தன்னை மீறி நான் தோற்று போயிடணும், தன்னை மீறி ரிலேஷன்ஷிப்பில் நான் ரொம்ப அட்டாச் ஆகி போயிடணும். அதனால அந்த ஒரு போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பு ஸ்டார்டிங்கில் இந்த ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போயினதுக்கான ரீசன் இது தான். ஸோ இவர் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர்னால இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக போயிட்டு என்னதான் இவருக்கு ட்ரூ ஸ்நேகமாக இருக்கும், ட்ரூ எமோஷனல் கனெக்ஷனாக இருக்கட்டும், இவர் ஓவர் திங்கிங் பண்ணி போயிட்டு இன்னும் ஒரு ட்ரஸ்ட் உண்டு. எத்தனை வருஷம் கழிஞ்சு வந்தாலும் இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, இவரை நீங்கள் ஏற்றுப்பீங்க, இல்லைங்க இவரோட கஷ்டத்தை சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். அந்த ஒரு தோட்டில் இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணி போயிட்டு உண்டு. ஓகே, ஸோ உங்களோட ஃபீலிங்ஸை உங்களுக்கு யாருக்கிட்டையும் சொல்லி மனசில் இருக்க முடியாமல் இருக்கலாம். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்களுக்கு விதின்னு தோணிட்டு இருந்த ஒரு போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் மீட் பண்ணக்கூடிய ஒரு டைம்லேயும் உங்களுக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என் லைஃப்பில் இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டே இல்லை. என்னோட சந்தோஷமாக இருக்கட்டும், பீஸாக இருக்கட்டும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாம் எனக்கு திருப்பி கொடுக்க வந்து ஒரு பர்சன் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு உண்டு. அப்போ உங்களுக்கு பல நாட்கள் ஒரு டவுட் வந்திருக்கலாம், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் மட்டும் தான் எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு உண்டா, அவனுக்கு ஒருபோதும் அந்த ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இல்லையா, நான் தான் நம்பி ஏமாந்தனா, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட் இருந்துருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்றே மட்டும் நல்லா தெரியும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி ஃப்யூச்சரில் எத்தும், ஃப்யூச்சரில் நானும் நீயும் சேருவோம், நீ எனக்கு ஆனது, நீ என்னோட பார்ட்னர், அதனால தான் நான் உன்னை மீட் பண்ணது, இல்லைங்க உன் கூட பேசினது, இல்லைங்க நீ என் காண்டாக்டில் வந்தது, எல்லாம் ஆக்சுவலி என் தலையில் எழுதப்பட்ட ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு டெஸ்டினி மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிருக்கலாம்.
பட் இது ஒரு அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இத்தனை மாத்திரம் நீங்கள் எஃபோர்ட் கொடுத்து டவுன் ஆக்கி நின்றுருக்கலாம். பட் கடைசி எண்டிங்கில் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆக்கிட்டு போகிற பிறகு உங்களுக்கு சொல்லதுக்கு உங்களுக்கு ரீசனே இல்லை, அந்தளவுக்கு நீங்களும் டவுன் ஆகிட்டு உண்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்சுவலி கடைசி வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இல்லை, அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அவருக்கே எமோஷனல் சப்போர்ட்டாக வேணுக்கூடிய ஒரு டைம் நீங்கள் கொடுத்துட்டு. அதே சேம் டைம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் எந்த ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துட்டு ஒரு பக்கம் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் நின்றுட்டு அதே சேம் டைம் இத்தனை மாத்திரம் எஃபோர்ட் கொடுத்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்ம லவ்வை மனசிலாக்காமல் விட்டுட்டு போயிட்டானே. இந்த ரெண்டுக்கும் நடுவில் கிடையாது நீங்கள் பயங்கரமாக நீங்கள் வலி அனுபவிச்சுட்டு வலி ஃபேஸ் பண்ணிட்டு ஹார்ட் பிரேக் உங்களுக்கு ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ கரண்ட்லி உங்களுக்கு மனசில் ஆகிட்டு ஓகே, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதை டைட்டாக பிடிக்க வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு இவங்களே குறை சொல்லி இனி ஒரு காரியம் இல்லை. ஃபஸ்ட் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆன் ஆகணும். ஏன்னா நம்ம மட்டும் தான் ரிலேஷன்ஷிப்பில் ட்ரூவாக நின்றுட்டு ஆப்போசிட் பர்சன் ஒருபோது ட்ரூவாக நின்றுட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. மேபி உங்ககிட்ட கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்டில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் நீங்கள் கனெக்டில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் உங்களை விட்டு வேறு ஆப்ஷனை பார்க்குறது, இல்லைங்க வேறு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது, இந்த மாதிரியான ஒரு பர்சன் ஆக்சுவலி ஒருபோது ரிலேஷன்ஷிப்பில் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு இல்லை. அட்டாச்டு, பட் இவர் ஆக்சுவலி அட்டாச்ட் ஆகிட்டு இல்லை. பட் ஏதோ ஒரு வகையில் எமோஷனலி இவர் கனெக்ட் ஆகிட்டு உண்டு. ஸோ உங்கள்கிட்டே வேறொரு ஆப்ஷனை பேசுகிறது, வேறொரு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது, இதனாலே உங்களுக்கு அடிக்கடி டவுன் ஆகிருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் மனசிலாக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இனி யாரை குறை சொல்லி இனி ஒரு காரியமும் இல்லை, இனி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வரணும். மேபி ஒரு சொல்லுவாங்க கரண்ட் சுச்சுவேஷன் டேரோ கார்டு பார்த்துட்ருக்கலாம், இல்லைங்க ஒரு ஸ்பிரிச்சுவலி நீங்கள் அவேக்கன் ஆகிருக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம எப்போவுமே ஏன்னா ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகுறவங்க எல்லாருமே ஒரு மரண வேதனை, ஒரு ஹார்ட் பிரேக்கில் தான் மேக்ஸிமம் அவேக்கன் ஆவாங்க. ஏன்னா நம்ம அந்த வேர்ல்டில் வாழ்ந்து நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா உறவும் பொய்யா இருக்குது. நமக்கு இனி எல்லா உறவும் நமக்கு ஒன்லி ஸ்ட்ரெஸ்ஸே டிப்ரெஷன் மட்டுமே கொடுத்துட்ருக்கு. நமக்கு இனி எங்கேயாவது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காதா, எங்கேயாவது நமக்கு ஒரு பீஸ் கிடைக்காதாங்கிறதுக்காக சூஸ் பண்ணுற ஒரு பாத் தான் ஸ்பிரிச்சுவல் பாத்து. ஸோ எல்லாருக்கும் புத்தரை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். புத்தரும் அப்படி தான், அவருக்கு எல்லாம் இருந்தும் அவர் லாஸ்ட்டு தேர்ந்தெடுத்தது ஸ்பிரிச்சுவல் பாத் தான், ஒரு மெடிடேஷன், இந்த மாதிரி தான் அவர் தேர்ந்தெடுத்தார். அதே மாதிரி தான் லைஃப்பில் ரொம்ப ஏமாற்றங்களும் வலியும் வேதனையும் பட்ட ஒரு ஆன்மா லாஸ்ட்டு தேடுற ஒரு இடம் பீஸாக இருக்கும், மென்டல் பீஸ் வேணுங்கிற ஒரு கட்டத்தை தேடும். அதே மாதிரி கரண்ட்லி நீங்களும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால் பட்ட வலி வேதனை ஹார்ட் பிரேக் இதுலேருந்து எனக்கு ஒன்று மூவ் ஆன் ஆகணும், இல்லைங்க இதுலேருந்து எனக்கு ஒரு பீஸ் கிடைக்கணும், ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்ருக்கலாம். மென்டல் பீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கலாம், செல்ஃபோ பண்ணிகிட்ருக்கலாம், இல்லைங்க டேரோ கார்ட் பார்த்து ஹீலாக ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மெடிடேஷன் ஏதாவது பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு கரண்ட்லி யூனிவர்ஸ் உங்களை ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆக்கிட்டுன்னு நான் சொல்லுவேன். அதனால தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுதுன்னு நான் சொல்லுவேன். கரண்ட்லி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை காட்டில் உங்கள் மென்டல் பீஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சேசிங் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் நீங்கள் அது பண்ணல. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஏன்னா இந்த ஒரு கனெக்ஷன்ங்கிறது டெஸ்டினி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சன் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நடந்தது ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நடந்தது ஃபுல்லாகவே ஒரு இன்ஜஸ்டிஸான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அப்போ உங்கள் மைண்டில் இருக்க தோட்ஸ் எது அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் உண்டு. மனுஷங்க ஏமாத்தினாலும் யூனிவர்ஸ் ஒரு விஷயம் கட்டாயம் நம்மளை ஏமாத்துறது இந்த நம்ம ஆக்சுவலாக அது ட்ரூவான விஷயமாகும். நம்மளே ஏமாத்துறது ஒருபோது அது காடு கிடையவே கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் நம்ம ட்ரஸ்ட் பண்ண ப்ரோசஸ் தான் நம்மளை ஏமாற்றிட்டு போகிறாங்களே தவிர ஒருபோது நம்மளை அந்த யூனிவர்ஸ் நம்மளை ஒருபோதும் ஏமாத்தாது. ஓகே, ஸோ அப்போது எனக்கு ஜஸ்டிஸுங்கிறது இந்த ஒரு பர்சன் எனக்கு கொடுக்காட்டாலும் நான் நம்பக்கூடிய டிவைன் பவர் எனக்கு கட்டாயம் கொடுக்குங்கிற ஒரு ஹோப் உண்டு உங்களுக்கு. கரண்ட்லி நீங்கள் ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு. ஓகே, என்ன சொல்கிறது, ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இவன் மறுபடியும் ஒரு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணிட்டு வருவான். ஏன்னா இவருக்கு எப்போல்லாம் இவன் டவுன் ஆகுறானோ எப்போல்லாம் இவன் உடஞ்சி விடுறானோ அப்போ மட்டும் இவருக்கு நம்ம தேவை. மற்றபடி இவனுக்கு நம்ம தேவையே கிடையாது, இவருக்கு தேவை அவனோட ஆப்ஷன்ஸாகவும் தேவை அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனசில் ஆகிட்டு. ஸோ அப்போ நீங்கள் கரண்ட்லி ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இனி உங்கள் லைஃப்பில் இவங்க என்ட்ராகாத ரீதிக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு. ஏன்னா நீ வந்து போய் நின்னது போதும், என்றைக்கு நீ தெளிவாக நிற்கிறீ அன்றைக்கி லைஃப்பில் அது வரைக்கும் என் லைஃப்பில் நீங்கள் வேண்டாங்கிற தோட்டுக்கு நீங்கள் வந்துட்டு கரண்ட்லி நீங்கள் ரூடாக நிற்கிறீங்க, ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகலை, பயங்கர ரூடாக நிற்கிறீங்க. உங்களுக்கு இந்த பர்சன் மேலே இந்த பயங்கர ரூடு உண்டு. ஓகே, ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிற கரண்ட்லி நீங்கள் அவுட்டரில் காட்டுறது நீ யாரோ நான் யாரோ எனக்கும் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் எமோஷனும் இல்லை, நீ இல்லாட்டாலும் நல்லா ஹாப்பியாக ஜீவிக்க முடியுங்கிற தோட்டில் நிற்கிறீங்க. செல்ஃப் இண்டிபெண்ட் நீங்கள் வந்துட்டு உங்களே நீங்கள் ஃபோக்கஸ் ஆகிட்டு உண்டு.
கரண்ட்லி நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது உங்களோட சந்தோஷம், உங்களோட கேர், உங்களோட ஹாப்பினஸ், உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கிறது, உங்களோட மென்டல் பீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, உங்களுக்கு எது ஹாப்பினஸ் கொடுக்குது அதை மட்டும் நீங்கள் கரண்ட்லி சூஸ் பண்ணுறீங்க நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைங்க கெரியரில் க்ரோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். சரி, அதர்வைஸ் என்னைக்கு இந்த வைப்ரேஷன் வரீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். ஓகே, கரண்ட்லி இவரோட வைப்ரேஷன் கேட்டிங்க அப்படின்னா இவர் உங்களோட விச்சமாக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இவர் இருக்கார். ஏன்னா கரண்ட்லி நீங்கள் ரூடாக நிற்கிறீங்க, நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு முன்னாடி மாதிரி பெக் பண்ண போகலங்கிற ஒரு விஷயம் இவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ இவருக்கு கரண்ட்லி ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு எஸ் நம்ம இனி அங்கிட்டு போகக்கூடாது, எவ்வளோ எமோஷன் நம்ம டவுன் ஆனாலும் எமோஷன் நம்ம உடஞ்சி விழுந்தாலும் நம்மளே தீர்த்திக்கணும். தெரியாமல் அங்கே ஒரு காலை ஒரு மெசேஜ் பண்ண போகக்கூடாது. போனோம் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்பாயில் ஆகி போயிடும். அப்படி இல்லைனா ஆக்சுவலி இது ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கலாம். ஆக்சுவலி இவருக்கு கிளாரிட்டி இல்லாத ஒரு மனுஷன் நமக்கு எப்படி கிளாரிட்டி கொடுப்போம்? ஆக்சுவலி இவர் என்ன சொல்கிறது, இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எந்தானு இல்லைங்க எதுக்கு உங்களை மீட் பண்ணாங்க அது குறித்து இவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வாழ்ந்த விதங்கள் ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கல். திடீர்னு இவருக்கு ஒரு ஸ்நேகமாக ஒரு லவ்வான்னு சொல்லும்போது இவரோட ஹார்ட் அதை அஸ்பர் பண்ண நம்ம சொல்லலாம். ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி இவர் ஓவர் அட்டாச்மெண்ட் இவருக்கு ஃபீல் ஆனதுனாலே உங்களை விட்டு ஓடிட்டு உண்டு, ஒட்டுமொத்தமாக இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ஓடிட்டு உண்டு. பட் இப்போ இவர் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். இவர் ஆக்சுவலி எனக்கு எந்தான லைஃப்பில் வேணும், எனக்கு எது இம்பார்ட்டன்ட், இது என்ன புதுசாக இருக்குது, ஸ்நேகம் இப்படி நம்மளை கேர் பண்ண ஒருத்தவங்க இருக்காங்களா, இதான் லவ்வா, இதான் ஸ்நேகமாக அந்த ஒரு ஓவர் திங்கிங்கில் இருக்கார். அதனால் இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இவர் ஆக்சுவலி கரண்ட்லி இவரோட வைப்ரேஷன் இவரை நைட்டு இவருக்கு ஒழுங்கான ஒரு தூக்கம் இல்லை, பயங்கர சேட் ஆகுறது, டிப்ரெஷன் ஆகுறது, ஓவர் திங்கிங் பண்ணுறது, உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறது, உங்களை ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறது, ஏன் நீங்கள் இவரை பேக் பண்ண வரல, ஏன் இவரை நீங்கள் சேசிங் பண்ண வரல, ஏன் நீங்கள் கரண்ட்லி இவர்கிட்ட ரூடாக நிற்கிறீங்க. ஏன்னா இவருக்கு மோஸ்ட்லி டவுன் ஆனாலும் இவருக்கு உங்களோட தாட்ஸ் தான் வரும். அப்போ கரண்ட்லி நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சோன்னா இவருக்கு உங்கள் லைஃப் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க முடியல. ஓகே, இவருக்கு மனசிலாகிட்டு எஸ் நம்ம ஒருபோதும் கூட இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறது டைமண்டுங்கிறது ஒருபோதும் நம்ம மனசிலாக்கிட்டு நம்ம டைமண்டை கிட்டே வச்சுட்டு நம்ம வெளியே தேண்டக்கு அது மாதிரி நம்ம லைஃப் ஆகிப்போச்சு. இதில் கிடைக்கக்கூடிய ஒரு டைம் இவருக்கு நைட்டு பயங்கர சங்கடமாகும். இவருக்கு ஒழுங்கு நைட்டு டைம் இவருக்கு ஒழுங்காக தூக்கலை. நான் ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவர் ப்ராக்டிக்கலான ஒரு கெரியர் ஒரு போஸ்டாக இருக்கலாம். பகல் ஃபுல்லாக இவர் மைண்டை பிஸியாக வச்சுக்கலாம், வேலைன்னு ஓடலாம். நைட்டு கண்ணு மூடி தூங்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லை. எனக்கு டைமண்டை கண்ணுக்கு முன்னே வச்சுட்டு வெளியே போய் தேடின கதை மாதிரி என் கதை ஆகிப்போச்சு. என் கூடயே ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அவரோட வேலையை பொறுத்து எனக்கு ஒருபோதும் மனசிலாக்கி அதை கிட்ட வச்சே நான் ஆப்ஷனை தேடி போயிட்டேனே. இதில் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் பயங்கர சங்கடம் தோணுது இவருக்கு. ஓகே, சாரி ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி இப்போ மனசிலாகிட்டு உண்டு, என்னை உச்சைக்கு விட்டுட்டு போயிட்டான். ஓகே, என்னை தனியாக விட்டு போயிட்டான், என்னை அனதையாக்கிட்டு போயிட்டான். இவருக்கு ஒரு பார்ட்டிக்கு போகிற டைமாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷன் போகிறக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், இவருக்கு மைண்டில் வரக்கூடிய ஒரு தோட்ஸ் ஒன்று கூடி நீ வந்ததுக்கு நல்லா இருக்கும்ல, இவருக்கு அந்த ஒரு தோட் உண்டு இவருக்கு. ஏன்னா இவருக்கு ஏதாச்சும் ஒன்று எனக்கு இவர் 24/7 இவர் கூட இருந்து நீங்கள் எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுத்துட்டு. அப்போ நீங்கள் ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சப்போ இவருக்கு உங்கள் லைஃப்பில் வர முடியல. அப்போ இவருக்கே ஃபீல் ஆகிற விஷயம் எனக்கு ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு கேர் பண்ண யாரும் இல்லை, என்னை ப்ரொடெக்ட் பண்ண யாரும் இல்லை. ஏன்னா இவரை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கல். ஓகே, ஸோ கரண்ட்லி இவர் பயங்கர பிஸி நம்ம சொல்லலாம், ஃபுல் ஃபோக்கஸ் கெரியரில் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். பட் அதே செகண்ட் பயங்கர சங்கடம் உண்டு. சப்போஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு டைம் இந்த பர்சன் ஷைன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகலாம் அவங்களுக்கு. சைன் பண்ணுறாங்க, ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாம் இங்கே ஹைடிங் ஆகும். ஏன்னா நமக்கு இந்த ரீடிங் யாருக்கு ரெஸ்னேட் ஆகுன்னு தெரியல. பட் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு 2 of Cups ஆகும். சேம் எனர்ஜிஸோட 2 பேர் ஆகும். எதிர்பார்த்துரும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஸ்நேகம் உண்டோ, ஃபீலிங்ஸ் உண்டோ, எமோஷன் உண்டோ, அத்தனை மாத்திரம் அந்த ஒரு பர்சனுக்கு உண்டோ, அது ட்ரூவான விஷயமாகும். ஓகே, கரண்ட்லி இவருக்கு உங்ககிட்ட வரதுக்கு ஸ்ட்ரென்த்தில் நம்ம சொல்லலாம், ஃபியர் நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு நல்லா மனசில் ஆகிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். இனி இவர் ஒரு காலில் ஒரு மெசேஜை எடுத்து அங்கோட்டு வந்தாங்க அப்படின்னா கரெக்டாக எனக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா கரண்ட்லி உங்களோட வைப்ரேஷனுக்காண்டி இவருக்கு பேடி கொடுத்துட்டு ஒரு பயம் வந்துட்டு உண்டு. ஏன்னா இந்த மாதிரி இவர் உங்களை பார்க்கல ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா இவருக்கு மனசில் தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா இவர் ஒரு காலை ஒரு மெசேஜோ பண்ணிட்டு உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்கள் இவரை ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா இவருக்கு இப்போ நீங்கள் தேவையில்லைங்கிற ஒரு தோட்டு இவருக்கு மனசில் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு அதை நினைக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டை பாக்கிட்டு போனது நம்ம தானே, இனி எந்த முகத்தை வச்சுட்டு நமக்கு போகிறது.
இவருக்கு உங்ககிட்ட வரதுக்கு ஸ்ட்ரென்த்தில் நம்ம சொல்ல போனால் லாட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் உண்டு. உங்கள் கூட ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. மேபி ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபிசிக்கலாக இன்டிமேஷன் நீங்கள் ஆயிருந்தீங்க, பேசியிருந்தீங்க, பழகிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அடிக்ஷன் இவருக்கு இன்றைக்கு வரைக்கும் குறைஞ்சிட்டுல நம்ம சொல்லலாம். அந்த ஒரு அடிக்ஷன் இப்போ வரைக்கும் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இது எனக்கு விதி போகல, இல்லைங்க இது எனக்கு தலையெழுத்து போகல. இந்த ஒரு பர்சனை மீட் பண்ணணும், என் லைஃப்பில் கனெக்ட் ஆகணும், இதெல்லாம் எனக்கு விதி போகல. பட் அது கூட இருக்கிற வரைக்கும் அது ஒருபோதும் அதுக்கிட்டே வச்சுட்டு நான் வெளியே போய் ஆப்ஷனை தேடினக்கு அது மாதிரி கதை ஆகி போச்சுங்கிற ஒரு சங்கடத்தில் ஆள் போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, லாங் டேஷன் ரிலேஷன்ஷிப்பாகவே இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டுல அவங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாரு. லைஃப்பில் வேணுங்கிற தாட் இவருக்கு உண்டு. பட் ஜஸ்டிஸ் இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னா ஷோராக ஜஸ்டிஸ் கொடுப்பாரு. இவர் பண்ண கேரக்டர்ஸ்க்கும் பிஹேவியர்ஸுக்கும் ஆக்ஷன்ஸ்க்கும் இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இவருக்கு இப்போ லைஃப்பில் ஒற்றைக்கு நீங்கள் இல்லாமல் இவருக்கு ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன ஒற்றைக்கு விட்டுட்டு போயிட்டாலே, நான் ஒன்று நல்லா நடந்திருந்தீங்க, எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, எனக்கு என்னோட ஆத்மாக்கு பிடிச்ச ஒரு போர்ஷன் இந்த அளவுக்கு நான் ஹர்ட் ஆக்கிட்டதே கஷ்டப்படுத்தி இதெல்லாம் நினைக்கும் போது சாரி ஃபீல் பண்ணுறாரு. பட் இங்கே நமக்கு மனசில் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்டி இந்த ஒரு பர்சன் உங்களா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மேபி ஒரு சிலருக்கு சைல்டுஹுட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். இவர் கரண்டி உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாரு நம்ம சொல்லலாம். பட் இங்கே எதுவும் எல்லாம் இங்கே ஃபீலிங்ஸ் எமோஷனலாக ஹைடிங் ஆகும். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஆள் இப்போ ரெடி இல்லை. ஆக்சுவலி நீங்கள் நினைக்கலாம் இத்தனை தூரம் மிஸ் பண்ணுறாங்க, அப்போ நேராக வந்து சொல்ல வேண்டியது எல்லாம் இங்கே ஹைடிங் ஆகும். ஆக்சுவலி இவர் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு போஸுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ஸ்டார்டிங்கில் நடந்த அந்த மெமரிஸ், அந்த ஸ்பார்க்கு, அவங்களோட ஃபோட்டோஸ் லாஸ்ட் சீன்லாம் எடுத்து பார்க்கும்போது இவருக்கு தலைக்கு மேலே ஒரு வேதனை, ஒரு தலை பாரம் நம்ம சொல்லலாம். ஏதோ ஒரு வேதனையை தூக்கி தண்ணியில் சுமந்துட்டு போகிற மாதிரி இவருக்கு லைஃப் போயிட்டுருக்குது. பயங்கர சங்கடம் உண்டு. ஓகே, ஏன்னா இவருக்கு மனசில் இப்போ தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, மறுபடியும் அந்த ஒரு ஸ்பார்க், மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த அந்த ஒரு ஹாப்பினஸ் மறுபடியும் என் லைஃப்பில் ஒன்று வந்து கொள்ள. இவர் ஆக்சுவலி உங்களுக்காக வெயிட்டிங் நம்ம சொல்லலாம். இவர் உங்களுக்காக ஒவ்வொரு நிமிஷம் வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. 24/7 மைண்ட் நீங்கள் உண்டு. ஓகே, ஸோ இவருக்கு அதை முன்னாடி முடிஞ்சு போன அந்த பீசஸ் அந்த மூமெண்ட்ஸ் இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு தலைக்கு மேலே வேதனை மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ நம்ம தலை நம்மளே மண்ணை வாரி போட்டுட்டோமே, அந்த ஒரு வேதனையில் கடந்து போயிட்டுருக்காரு. பட் இங்கே நமக்கு ஜஸ்டிஸ் ஜட்ஜ்மெண்ட் கார்டும் வந்திருக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு காலம் ஒரு மிஸ்ட்ரி உங்களுக்கு உடனே வர மாதிரி நமக்கு எந்த ஒரு கார்டும் வரல. ஏன்னா ஜஸ்டிஸ் ஜட்ஜ்மெண்ட் 2 கார்டு வந்திருக்கனால அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஜஸ்டிஸாக இருக்கட்டும், ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அது நமக்கு தெய்வம் தான் கொண்டு வரும். ஓகே, ஸோ அப்போ கரண்ட்லி யாராவது ரொம்ப யூனிவர்ஸ் கூட அட்டாச்ட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிட்டு ஆத்மார்த்தமாக டிவைனை நம்பிட்டு அப்படி நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்ம கூட ஒரு டிவைன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு ஜஸ்டிஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்ம கொடுக்கும்னு சொல்லலாம். பட் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கனால டைம் எடுத்துக்கும். ஸோ கரண்ட்லி நீங்கள் எந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கிறீங்களோ அந்த ஒரு வைப்ரேஷன் இல்லைங்க, சேசிங் பண்ண போகாதுங்க. இப்போதைக்கு காலும் மெசேஜ் வர மாதிரி நமக்கு எந்த ஒரு கார்டு வரல. ஏன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபியர் ஒன்று நம்ம சொல்லலாம். இவருக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் இவரை ரிஜெக்ட் பண்ணிவிடுவீங்க, யோசிக்காமல் ரிஜெக்ட் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா இவர் அத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை ஹர்ட் ஆக்கிட்டு கஷ்டப்படுத்திட்டு. ஸோ பட் கரண்ட்லி அவனும் ஹாப்பி இல்லை, பயங்கர சங்கடமாகும். ஷைன் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் உள்ளுக்குள்ளே இவர் ஃபீலிங்ஸ் எமோஷனலாக ஹைடிங் பயங்கர சங்கடத்தில் போயிட்டுருக்காங்க. ஸோ நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கனால, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு நமக்கு வந்திருக்கனால நீங்கள் நம்பக்கூடிய ஆத்மார்த்தமான ஒரு டிவைன் பவர் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். பட் நமக்கு மனசிலாக்க வேண்டிய விஷயம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா நமக்கு டிவைன் டைமில் தான் இங்கே கரண்டி நீங்களும் கஷ்டப்படலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு போர்ஷன் ஒரு டெஸ்டினி மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்களும் கஷ்டப்படலாம், அவங்களே கஷ்டப்படலாம். இது எப்போ இந்த ப்ராப்ளம் சரியாக அப்படி கேட்டு டிவைன் டைமில் தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாக. அது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படி தான் போயிட்டுருக்கும். அதனால தயவு செஞ்சு சேசிங்கில் போகாதுங்க. உங்களை எத்தனை மாத்திரம் நீங்கள் உங்களை போக சாகுங்களோ, எத்தனை மாத்திரம் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறீங்களோ, எத்தனை மாத்திரம் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்களோ, அத்தனை மாத்திரம் பெயினே வழியை நம்மளால் ஓவர்டேக் பண்ணி முன்னோட்டு போக முடியும். சும்மா அவங்களே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு போஸ்டர் கூட எமோஷனலி நீங்கள் அட்டாச்மெண்ட் ஆயினீங்க அப்படின்னா அந்த போஸ்டரோட ஒவ்வொரு ஆக்ஷனும் உங்களுக்கு பெயினை கொடுத்துட்ருக்கும். ஸோ அதனால் எமோஷனலி நீங்கள் டிட்டாச்மெண்ட்டுக்கு வாங்க, நமக்கு இங்கே டைம் எடுத்துக்கும். சரியா? ஓகே, இனி நமக்கு இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட், கே லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஹெச் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட், கியூ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸில் உங்கள் நேம்லேயும் அவங்க நேம்லேயும் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். இனி இந்த நமக்கு ஏஞ்சலஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம்.
ஸோ நமக்கு ஏஞ்சல் சிம்பல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரிபிள் நைன் நமக்கு இம்பார்ட்டன்ட். த்ரிபிள் நைன் கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். 10 ஏஞ்சல் சிம்பல்ஸ் இம்பார்ட்டன்ட். இனி இம்பார்ட்டன்டான ஏஜ் பார்க்கலாம். 59 இம்பார்ட்டன்ட், 25 இம்பார்ட்டன்ட், 60 இம்பார்ட்டன்ட், 22 important, 28 important, 33 important. Okay. Then important ஆன month பார்க்கலாம். February important, June important, August important, September important, October important, November important, July important. Okay. இனி important date பார்க்கலாம். 2 important, 6 important, 7 important, 8 important, 9 important, 10 important, 5 important. Okay, May month important, 10 important, 11 important, 20 important, 15 important. இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ பேசிஸ் அந்த மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.